அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் முதலும் நீ முடிவும் நீ. நம்ம சேனலில் கொடுக்குற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோக்களும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிறப்பு சான்றிதழ் மற்றும் இறப்பு சான்றிதழ் எப்படி நம்ம வாட்ஸ்அப் மூலம் ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறது, அதை பற்றின முழுமையான விவரத்தை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாடு அரசின் சேவைகள் பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப் மூலம் பெற முடியும். அது மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 வகையான சேவைகள் வந்து வாட்ஸ்அப்லேயும் கொடுத்துருக்காங்க. பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ், ஜாதி, வருமானம், இது போன்ற பல்வேறு விதமான சான்றிதழ்கள் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுறது வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக பே பண்ணலாம். இது மாதிரி பல்வேறு வகையான சேவைகளை தமிழக அரசு அறிமுகப்படுத்திருக்கு வாட்ஸ்அப் மூலமாக. அது என்னென்ன சேவைகள்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நம்ம எப்படி வாட்ஸ்அப் மூலமாக வந்து பர்த் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணுறது, அதை பற்றின முழுமையான விவரத்தை பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நம்ம இப்போ வாட்ஸ்அப்புக்கு போகணும். எப்படி நம்ம வாட்ஸ்அப்பில் போயிட்டு எப்படி டைப் பண்ணி என்ன பண்ணணுன்றத டீட்டெயில்ஸை பார்க்கலாம் வாங்க. இதுதான் வாட்ஸ்அப்பில் நான் வந்து இந்த நம்பர் சொல்கிற நம்பர் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து மெயினாக கரெக்டான நம்பராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசோட லோகோ போட்டு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன், 7845252525. இந்த நம்பர் வந்து உங்கள் மொபைலில் சேவ் பண்ணிச்சுக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரசு நம்ம கையில் அப்படின்னு ஒரு அபவுட்டில் இருக்கும். இங்கே இது மாதிரி கரெக்டாக இருந்து தமிழ்நாடு அரசு லோகோட இருந்து அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இந்த ப்ளூ கலர் டிக் மார்க் இருக்கான்னு பாருங்கள். இது இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க. அந்த நம்பர் சேவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பப் வரும், வெல்கம் டு நம்ம அரசு தமிழ்நாடு அப்படின்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் டைப் பண்ணி சென்ட் பண்ணணுமா இல்லை இங்கிலீஷில் டைப் பண்ணி சென்ட் பண்ணணுமா அப்படின்னு டீட்டெயில்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி டிஃபால்ட்டாக வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். உங்களுக்கு தமிழில் மாற்றிக்கணும்னா நீங்கள் வந்து கேபிட்டல் டீன்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழில் மாறிடும். தமிழில் மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து உங்களுக்கு ஆங்கிலத்தில் தொடரணும்னா ப்ரெஸ் பண்ணுங்கன்னு கேட்கும். அப்போ வந்து நீங்கள் இங்கிலீஷ் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் மாறிடும். இப்போ தமிழ்லேயே இருக்கணும்னா நீங்கள் தமிழை மட்டும் அப்படி ஜஸ்ட் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். அதாவது தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜில் எந்த லாங்குவேஜ் வேணாலும் உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணி வந்து இந்த சேவையை வந்து பெற்றுக்கொள்ளலாம். இப்போ வந்து இங்கிலீஷ்னா இங்கிலீஷில் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், தமிழில் டீன்னு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பண்ணோடனே உங்களுக்கு வந்து அந்த லாங்குவேஜுக்கு மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் எப்படி யூஸ்வலாக மெசேஜ் அனுப்புவீங்களோ அது மெசேஜ் அனுப்பிச்சா போதும். அதுக்கு அடுத்து உங்களுக்கு உதவி என்ன வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, 180042256000. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பர் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே அரசு துறைகள் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அரசு துறைகள் கிளிக் பண்ணினா உங்களுக்கு என்னென்ன சேவைகள்லாம் வழங்குறாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதில் நம்ம சென்னை மாநகராட்சி பிறப்பு சான்றிதழ் ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி சமர்ப்பிக்கன்னு கொடுத்துக்கோங்க. சமர்ப்பிக்கன்னு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும், உங்கள் பிறப்பு சான்றிதழ் எந்த முறையில் பதிவிறக்கம் செய்ய வேண்டும் கேட்டிருக்காங்க. அதில் வந்து கைபேசி என்ன, பதிவு என்ன, விவரங்களா. அதாவது நீங்கள் உங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எல்லா டீட்டெயில்ஸ் கேட்டு வாங்கியிருப்பாங்க, மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு வாங்கியிருப்பாங்க. அப்போ நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் உங்களுக்கு தெரியும், கிளியராக இருக்குன்னா நீங்கள் கைபேசி எண்ணை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு பதிவு எண் தெரியும்னா நீங்கள் பதிவு எண்ணை வச்சு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ரெண்டுமே தெரியல அப்படின்னா மற்ற விவரங்களை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ கைபேசி எண்ணை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கைபேசி எண் வந்து ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கைபேசி எண்ணை வந்து உள்ளிடவும் கேட்கும். அதாவது உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் பண்ணி என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் மேலே போகிறேன், நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். நான் என்னோட மொபைல் நம்பரை இங்கே உள்ளிட்டுட்டேன். அதுக்கப்புறம் தொடர்புக்கு தயவுசெய்து உங்கள் சரியான ஓடிபியை உள்ளிடும். அதாவது உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஓடிபி கேட்கும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி எண் நீங்கள் ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணை பயன்படுத்தி பிறப்பு சான்றிதழை பெறுகிறோம், தயவு செய்து காத்திருக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், அதை வந்து எடுத்துகிட்டு வரோம் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டை. உங்கள் அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் கேட்குறாங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா ஆம் கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலாகவே உங்கள் பர்த் சர்டிஃபிகேட் வந்துடும். இது நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டான பர்த் சர்டிஃபிகேட் தான் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, சிம்பிளாக உங்கள் வாட்ஸ்அப் மூலமாக வந்து நீங்கள் ஈஸியாக வந்து உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண முடியும். அதே மாதிரி மற்ற சேவைகள் ஒரு 50 வகையான சேவைகள் இருக்குது. அந்த 50 வகையான சேவைகளை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.